வைஷாலி, என்னம்மா பண்ணுது? அம்மா, என்னால வலி தாங்க முடியலம்மா. பால் குடுக்கல இப்படிதான் இருக்கும். டாக்டர்கிட்ட போலாம். உங்க ஸ்பைனல்ல நல்லா அடிபட்டு இருக்கு. ஆமா, இது எப்படி ஏற்பட்டது? கீழே விழுந்தீங்களா? இல்ல டாக்டர். ஏதாவது ஆக்சிடென்ட்? இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. ஆமா டாக்டர், ஒரு வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணு கொடுத்த ராங் இன்ஃபர்மேஷன்ல என்ன போலீஸ்ல பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் பொறுத்துக்குமா. மேடம், உங்களுக்கு போன் வந்திருக்கு. ஹலோ, நான் தாங்க பேசுறேன். செக்அப் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. உட்காருமா. டாக்டர், இப்ப வந்துட்டு போன பேஷண்ட், அவருக்கு என்னாச்சு? ஆஸ் ஏ டாக்டர் ஒரு பேஷண்ட பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாதுமா. நானும் ஒரு பேஷண்ட் தான். வாழ்க்கையில என்ன சொல்ற? அவரை பத்தி இவ்வளவு அக்கறையா நீ எதுக்கு கேக்குற? அவரோட குழந்தைக்கு அம்மா. ஓகே, சொல்றேன். அவர் ஒரு நியூரோ பேஷண்ட். இதை இப்படியே விட்டுட்டாருன்னா எந்த நேரத்திலும் பேரலிசிஸ் அட்டாக் வர சான்சஸ் இருக்கு. ஐ மீன், கை கால் விளங்காம போகலாம். ஒரு பொண்ணு கொடுத்த இன்ஃபர்மேஷனால போலீஸ் எடுத்த ராங் ஆக்ஷன். பாவம், அவர் லைஃபே பாதிச்செடுத்து. காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கேன், எங்க போனான்னு தெரியலையே. குழந்தைய வேற தூக்கிட்டு போயிருக்கான். யாரோ நண்பன் என்று ஏமாந்த நெஞ்சம் உண்டு. நண்பனே சரியில்லை, அப்புறம் எதுடா இந்த வீட்டுக்கு கேட்டு உடங்க. என்னடா பாக்குற? என்ன ஏமாத்தலான்னு பாக்குறியாடா? நீ எல்லாம் ஒரு நண்பனாடா. நீ நானும் அண்ணன் தம்பியா பிறக்காம இருக்கலாம்டா. ஆனா உனக்கு ஒண்ணு, அது எனக்கும் தான் தெரியுமா? என்கிட்ட சொல்றதுக்கு என்னடா? என்ன டேய், உனக்கு எவ்வளவு நாளாடா இப்படி இருக்குது? அந்த பொண்ணை நான் பார்த்தேன்டா. அவ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அந்த பொண்ணாலதான் நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறேன்னு சொல்லி வருத்தப்பட்ட. எனக்கு அதெல்லாம் பெரிய வருத்தம் இல்லடா. அந்த பொண்ணு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு நான் மூணாவது மனுஷன் ஆயிட்டேன் பாத்தியா? அதை தாண்டா என்னால தாங்க முடியல. இன்னைக்கு நான் சொல்றேன் கேட்டுக்கோ ஆனந்த். என் சொத்தை வித்தாவது உன்னை நான் காப்பாத்துறேன். போதுவா? வா, டாக்டர்கிட்ட போலாம் வா. இல்ல, அடிக்கலாம். இல்ல அடிக்கலாம். எனக்கு நீ ஒரு உதவி செய்வியாடா? என்ன? நான் செத்து போயிட்டா என் குழந்தைய நீ காப்பாத்துவியாடா? உன் சாவு முடிவு பண்றதுக்கு நீ யாரா? சரி, இப்ப அந்த பொண்ணுக்கு என்ன முடிவு சொல்ல போறடா? தீர்ப்பே வந்துருச்சு. சாட்சி லேட்டா வந்து என்னடா பண்றது? ஓஹோ, என் பாஷையிலேயே பேசுறியா? தீர்ப்பு, சாட்சியா? அதுக்கு மேல அப்பீல்னு ஒண்ணு இருக்குதுடா. அடக்கலாம்.
வரும் போல இருக்கு. எங்க போயிட்டேன்? எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. ஆனந்த், ஆனந்த் குழந்தைய எடுத்துக்க சொல்றாமா? ஏம்மா, குழந்தை வேணும் குழந்தை வேணும்னு இவ்வளவு நாள் போராடின. இப்ப அவன் உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போது குழந்தைய கொடுக்கறா. இப்ப ஏன் வேண்டாங்கிற? குழந்தை இப்ப கிடைச்சிடும். ஒரு பொண்ணா பிறந்துட்டா அவளை தொடர உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. இன்னைக்கு ஒரு குழந்தைக்கு தாய் ஆயிட்டு புருஷன் யாருன்னு கேள்விக்குறியா நிக்கிற எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும். ப்ளீஸ், ஆபரேஷன் போறதுக்கு முன்னாடி இந்த தாலி என் கழுத்துல கட்டிட்டு போ சொல்லுங்க. அவரு கூட வாழணும்னு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா வாழ்நாள் பூரா அவருக்காக இந்த தாலி நான் சுமந்துடுறேன். அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இல்லைன்னா அவரு கூட வாழ்ந்துட்டேன்ற பெருமையோட Hey!